அவர் ஏன் பிறந்திருக்கிறார்? எதற்காக பிறந்திருக்கிறார்? எதை காட்டுவதற்காக பிறந்திருக்கிறார்? என்ன செய்வதற்காக பிறந்திருக்கிறார்? அவர் என்ன செய்தார்? அவர் எப்படி இருந்தார்? நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே கடந்து செல்வோமா? அவர் பிறந்திருக்கிறார். அவர் நம் உள்ளத்தில் மாத்திரமல்ல, அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்களிலே பிறந்து, அவர் ஏன் பிறந்திருக்கிறார்? எதற்காக பிறந்திருக்கிறார்? எதை காட்டுவதற்காக பிறந்திருக்கிறார்? என்ன செய்வதற்காக பிறந்திருக்கிறார்? அவர் என்ன செய்தார்? அவர் எப்படி இருந்தார்? இந்த நாள்ல நம்ம திருப்பியும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு தான் இந்த நாள். ஹல்லேலூயா. இந்த நாள் எதுக்கு கொண்டாடுகிறோம்னா, அவர் என் உள்ளத்தில் தோன்றி இருக்கிறார், என்னை பேச சொல்லி அழைத்தார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அதிசயம் அற்புதம் செய்கிற தேவன், அனுதினமும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறார். நீங்க ஒரு நிமிஷம் கண்ண மூடி அப்படியே யோசிச்சு பாத்தீங்கன்னா, நடத்த முடியாத காரியங்களை அவர் நடத்தி தருகிறார், செய்ய முடியாத காரியங்களை செய்து தருகிறார். நம்ம இப்படியே இருக்க முடியாது, ரொம்ப மாம்சமான ஒரு மனுஷர்கள் நம்ம. ஆனா நம்ம மாறி இருக்கிறோமே, அதே அதிசயம் தானே. வெறும் மாம்சம் ரத்தமும் ஆகி இருக்கிறன்னா, ஒரு எரிச்சல், கோபம், பொறாமை, தர்க்கம், வாக்குவாதம், சண்டை, இப்படிதான் நமக்கு வாயில டக்குன்னு வரக்கூடியவர்கள் நம்ம எப்படி சமாதானம், சந்தோஷம், ஒரு நிறைவோடு காணப்படுகிறோம்? ஏன்னா கர்த்தர் நாமம் தரித்திரம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அது மகத்துவம் உள்ளது, அது மகிமைக்குரியது. அந்த மகிமைக்குரிய, அந்த மகத்துவம் உள்ள அந்த ராஜாவின் பிள்ளைகள் நாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Do you believe it? நாங்க அந்த ராஜாவின் பிள்ளைகள் தானே. He is the King of Kings. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. மத்தேயு 1வது அதிகாரம். யோசேப்பு மரியாளை விவாகம் செய்ய வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டு இருந்த பொழுது, அவள் புருஷனான யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியினாலே அவரிடம் அவர் அந்த ஒரு தரிசனம் சேருகிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்போ பாவங்களை நீக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன தெரியுதுன்னா, தன்னுடைய ஜனங்களை பாருங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா, தமது ஜனங்களை. அப்போ இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க தமது ஜனங்கள். ஹல்லேலூயா. give hand to him. நம்ம அவருடைய ஜனம், தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ நமக்கு பாவங்கள் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன், அது பலகீனம் என்று சொல்லுவேன், மீறுதல் என்று சொல்லுவேன். அது உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக அல்ல, அதுதான் உண்மை. கிறிஸ்துவை அறிந்த நாம் பாவம் செய்வதில்லை. ஏனென்றால் அவர் கிறிஸ்து இயேசு பிறந்ததே அவருடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக. அப்போ அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே கூடி சேர்ந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது, பொய்யாகிவிடும். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் எதிலிருந்து? பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ தமது ஜனங்களுடைய பாவங்களை அவர் நீக்கி ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி அவர் ரட்சிக்கிறார். அப்ப ரட்சித்து இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம சில நேரத்துல உடனே உங்க உள்ள அந்த பின்மண்டையில ஒண்ணு தோணக்கூடாது, அப்படின்னா இதெல்லாம் தப்பு பண்றோமே, அப்ப அது என்ன அப்படின்னு. அது வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொண்டு அதுல உறுதியாய் நிற்காதபடிக்கு கிரியை செய்கிற நம்மளுடைய மாம்சத்தின் கிரியைகள். அதை பற்றி இன்று நாம் பேச வேண்டாம். நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் செழிப்பானவர்கள். நம்ம செழிப்பதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் பெருகிறதுக்கும் என்றே நம்மளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நாம் பாவங்களை குறித்து பேசுவதற்கு அல்ல, நம்மளை அவர் ரட்சித்தார் என்றால் அவர் நாம் சந்தோஷமாயும் சமாதானத்துக்காயும் செழிப்பாய் இருப்பதற்காயும் அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ தீர்க்கதரிசிகளின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் நடந்துச்சு. இன்றைய நாளில் நாம் இங்கே உட்காரும்படிக்கு இதெல்லாம் நடந்துச்சு. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவாதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று சொன்னான். இம்மானுவேல் என்றால், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். என்றால் என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு என்ன துக்கம், நமக்கு என்ன சஞ்சலம், நமக்கு என்ன வேதனை, நமக்கு என்ன துக்கம், எந்த வித காரியமும் நமக்கு நேரிடாது. அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் சொல்லும்படிக்கு அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் அவர் சொல்லுகிறார் யோசேப்பிடம், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு. யாருக்கு? இயேசுவிற்கு இம்மானுவேல் என்று பெயரிடு. எதற்கென்றால் தமது ஜனங்களை ரட்சித்த அந்த ஜனங்கள் அவர் என்னோடு கூட இருக்கிறாரே என்று எப்பொழுதும் களி கூறும்படிக்கு. ஹல்லேலூயா. Can you understand? உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது என்னோடே இருக்கிறார், என் இயேசு என்னோடே இருக்கிறார், இம்மானுவேல் என்னோடே இருக்கிறார். நீங்கள் சஞ்சலப்படும் பொழுது, நீங்கள் வேதனையா இருக்கும் பொழுது, அல்லது உங்களுக்கு ஒன்று நான் இதை செய்ய முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, என்னால் இந்த காரியங்கள் செய்து முடிக்க முடியலையே என்று நீங்கள் நினைக்கிற எந்த காரியத்திலும் ஒரு விசை நீங்கள் சிந்தித்து விடுங்கள், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கிறார், இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு என்ன துக்கம், எனக்கு என்ன சஞ்சலம், நான் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கும்படி அவர் என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. Give hand to him. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்து கொண்டார். பாருங்க, அவன் மனசுல தான் நினைச்சான். என்ன நினைச்சான்? இவ்வளவு கல்யாணம் பண்ண வேண்டாமோ, இவ்வளவு வேண்டாமோன்னு நினைச்சதுக்கு உடனே அவர் என்ன சொன்னாரு? மரியாளை குறித்து அவர் பேசவில்லை, அவர் பேசினது இம்மானுவேலை குறித்து. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை குறித்து, நம் இரட்சகரை குறித்து தான் பேசினார். அதனாலே அங்கே யோசேப்புக்குள்ள என்ன இருந்தது? அந்த நீதியிலே நிலைத்து நிற்கிற கிருபை இருந்தது. உடனே அந்த நீதியில் அவர் நிலைத்து நிற்கிற அந்த உறுதி இருந்தது. உடனே தன் மனதை ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வருகிறார். எஸ், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்று. எப்படி? இம்மானுவேல் என்று என் பிள்ளை பிறக்கும் போது யாருக்கு ரட்சிப்பு முதல்ல வரும்? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தானேமா அந்த ரட்சிப்புக்கு என்னோடே இருக்கிறார், என் பிள்ளை என்னோடே கூட இருக்கிறார் என்று அந்த உறுதிப்பாடு இருக்கும். நமக்கு வருகிற அனுதின போராட்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, உடனே அவரை மறந்துடும், அவர் என்னோட இருக்கிறார் அப்படின்றதையும் மறந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது அதிகாரம், இரண்டாவது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஏன் பணிந்து கொள்ள வர வேண்டும்? ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கிறது, அதை பணிந்து கொள்வதற்கு அங்கே ஆசாரியர்கள் வருகிறார்கள். அங்க இத்தனை ஆசாரியர்கள் என்று எழுதப்படவில்லை, ஆனா அநேகர் சொல்வதென்று 3 ஆசாரியர்கள் வந்தார்கள் என்று. ஏன்னா 3 பேர் ஏதோ கொடுத்தாங்க, அந்த கிஃப்ட் கொடுத்தாங்க, அதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க ஆசாரியர்கள் வந்தார்கள். எதற்கென்றால் பணிந்து கொள்வது. பாருங்க, நாங்க சந்திக்கிறதுக்கு, பாக்குறதுக்கு, சும்மா பார்த்துட்டு போறதுக்கு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் பணிந்து கொள்வதற்கு. யாரை பணிந்து கொள்வோம்? இல்ல, நம்ம நார்மலா யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம்? எல்டர்ஸ்க்கு. ஏன் அந்த குழந்தையை கொண்டு பணிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அவர் உலகத்தின் ரட்சகர், இம்மானுவேல் அவர். ஹல்லேலூயா. அவரை பணிந்து கொள்ளும்படிக்கு ஆசாரியர்கள் வந்தார்கள். அதாவது அதாவது வேதத்தை படித்து அதன்படி நடக்கிறவர்கள் அவரை கனம் செய்யும்படிக்கு, அவரை குறித்து அந்த சந்தோஷத்துல அவரை பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. பணிந்து கொள்வதுன்னா ரொம்ப பணிந்து கொள்றது அப்படின்னா humble yourselves. நம்ம இருதயத்துல இருக்கிற எல்லா நினைவுகளையும் இப்படி தள்ளி வச்சுட்டு ஆசாரியன் அப்படின்னு நினைக்காம
வந்து பணிந்து கொள்வதற்காக வந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவர்கள் பணிந்து கொண்டு வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாக மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, பாருங்க, பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் சாஷ்டாங்கமாய் விழுவதற்கு அர்த்தம் என்ன என்றால், ஆவி ஆத்ம சரீரத்தை அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே மொத்தமா அந்த இடத்துல பணிந்து, அதாவது எப்படி சொல்றேன்னா, சாஷ்டாங்கமா விழுந்துன்னா பாத்தீங்கன்னா you can see நேரா அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் நேரா தரையில அப்படியே படுத்து பணிந்து கொள்கிறது. அப்போ தாயையும் மகனையும், அந்த பிள்ளையை இம்மானுவேலை பெற்ற தாயையும் கனம் செய்யும்படிக்கு அந்த ஆசாரியர்களுக்கு ஒரு மனதில் தோன்றி அவர்களுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சர்வ அங்க தகன பலியாக தங்களை ஒப்பு கொடுத்து அங்கே விழுந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சர்வ அங்க தகன பலி. இது சர்வ அங்க தகன பலி. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வ என்றால் முழுமையாக, சர்வ அங்க அங்க என்றால் நம்மளுடைய எல்லா அங்கங்களும் உள்ளும் புறமும் தகன பலியாக ஒப்பு கொடுத்தார்கள் இம்மானுவேலுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக. என் தேவ ஜனமே, நம்மையும் அவர் அழைத்தது அல்லது ரட்சித்தது எதற்கென்றால் சர்வ அங்க தகன பலியாக நாம் அவருக்கு எப்பொழுதும் பணிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. You should know you have to glorify your God. நீங்கள் அவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ நம்ம சுபாவத்துல எப்படி இருக்குன்னா, எப்பொழுதுமே சர்வாங்க தகன பலி கொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். அவ்வளவு ஒரு ஹம்பிள்னஸ், அதாவது ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லா போராட்டமும் ஏன் வருதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மளே நம்ம விட்டு கொடுக்க முடியாததுனால. அங்கேயே ஒரு வாக்குவாதம் வருது. ஏன் நம்ம ஒரு காரியத்தை டக்குன்னு பேசிடுறோம்? ஏன்னா we feel we are always great. We feel we are always great. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த சர்வ அங்க தகன பலியாக நம்மளை செலுத்துவதே இல்லை. ஆனால் செலுத்தினது மாத்திரம் அல்ல, அங்கு 3 காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, you know what they had the best, அவங்களுக்குள்ள இருந்த அந்த நல்ல காரியத்தை, நன்மையான காரியத்தை, the best, அந்த பொக்கிஷத்தை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலகத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அப்போ தங்கம் என்றால் அந்த இடத்துல தங்கத்தை கொடுக்கிறார் என்று சொன்னாலே இட்ஸ் a kingly anointing, அதாவது ராஜாவின் ஒரு அபிஷேகத்தை காண்பிப்பது. ஒரு தங்கம் அணிந்து கொள்வது என்னன்னா ஒரு ராஜாக்களை போல அந்த ராஜா அபிஷேகம் உள்ளவர் என்பது காண்பிப்பதற்காக அந்த தங்கத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அவர் ஒரு ராஜாதி ராஜன், the king of kings என்று அவர்கள் காண்பிக்கும்படிக்கு, அவர் ஒரு ராஜாதி ராஜன் என்று சொல்லும்படிக்கு அந்த இடத்திலே தங்கத்தை கொடுக்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போல, தூப வர்க்கம் என்றால் பாருங்க, இந்த சாம்பிராணி, ஊதுபத்தி, இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அவருடைய பரிசுத்தத்தை குறித்தும், the holiness, அவருக்காக துதிக்கிற துதி, அவரை குறித்து போற்றுகிற போற்று, அவரை குறித்து நம்ம மனசுல நினைக்கும் போதே எப்படி நினைக்கணும்? He is the king of king, he is a wonderful God. அவர் ராஜாதி ராஜன், என் இருதயத்திலே தோன்றி இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். He is so good to me அப்படின்னு தானே சொல்றோம். இது எல்லாமே ஒரு தூப வர்க்கம். The most when you praise God, அந்த அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு புகழ்ந்து பேசுகிறோமோ அந்த புகழ்ச்சி எல்லாமே ஒரு தூப வர்க்கமாக காணப்படுகிறது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ, நான் ஒரு சாதாரண இந்த சப்ஜெக்ட்ல இருந்து தனியா சொல்றேன், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ரொம்ப ரஃப்னஸா ஒரு ரிபிலியஸா நடக்கிறோமோ, இன்னும் நம்ம அந்த தூப வர்க்கம் அற்றவர்களா இருக்கிறோம் என்று நான் சொல்றேன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
நம்ம ஒரு தூப வர்க்கமா இருக்கிறோம், நம்ம தூபம் காட்டுறவங்களா இருந்தா, நம்ம ஆண்டவரை போற்றுகிறோம், praise பண்றோம்னா நமக்குள்ள எப்படி இருக்கணும்னா we should also have the same அந்த incense, அதாவது அந்த வாசனைக்குரிய உரியவர்களா நம்மளும் அப்படி இருக்கணும். புரியுதுங்களா? அந்த ஒரு தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலகம் எப்படி காண்பிக்கிறதுன்னா ஹோலினஸ், பரிசுத்தம். அப்போ அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் புகழ்ச்சிக்குரியவராய் இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏசியா 9 அதிகாரம் 6வது வசனம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, அவர் நாமம் அதிசயம் ஆனவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. என் தேவ ஜனமே, பண்டை இது நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அதிசயமானவர். ஒரு காரியத்தை நடத்திப்பிக்க கூடுமோ என்று நீங்க நினைக்கிற எல்லா நேரத்திலும் நீங்கள் சொல்ல வேண்டியது, அதிசயமானவரே, என்னை ரட்சித்தவரே, உம்மால் முடியாத காரியங்கள் உண்டோ? இந்த நேரத்தில் எனக்கு இந்த அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீரே, எனக்கு செய்தருளும் என்று சொல்லி பாருங்க. ஏன்னா அவர் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். அவர் ஒரு வசனம் இருக்கிறது, அவர் நிறைய பாடுகள் பட்ட பொழுது அவர் பாடுபடுகிறவர்களுக்கு அவர் நல்ல யோசனைகளை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் வேதம் சொல்லுது. அப்போ ஆலோசனை கர்த்தர். போராட்டத்தின் போது, துக்கத்தின் போது சஞ்சலப்படுகிறீர்களா, எனக்கு இது முடியுமா என்று எண்ணுகிற போது, வியாதி கட்டுகள் இருக்கும் போது, just don't compromise, never compromise to the situation. அதுதான் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், don't compromise. அதாவது அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதீர்கள். ஏனென்றால் அதிசயமான ஆலோசனை கர்த்தரான வல்லமையுள்ள தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் நாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆலோசனை கர்த்தரான அவருடைய ஆலோசனைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது அந்த இடத்திலே அவர் நம்மளுடைய ஆவியிலே பலம் கொண்டு, அவர் கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்ம பலப்படுத்தி அவர் வழிநடத்துகிறார். அப்போ வல்லமையுள்ள தேவன், he can do mighty things. அவர் பலம் உள்ளவர். அதனால்தான் அவர் என்ன கொடுக்கிறார்? பயத்தின் ஆவியை தராமல் பலம், அன்பு, தெளிந்த புத்தி உள்ள பசுத்த ஆவியை தந்தொருளின தேவன். பலம், வல்லமை என்றால் பலம், அந்த ஸ்ட்ரென்த். ஏன் நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம துக்கமா இருக்கோம் தெரியுமா? ஏன்னா அந்த வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் மறந்து விடுகிறோம். அந்த வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை என்று நாம் நினைத்து விட்டோம் என்றால் அந்த பலம் நமக்குள்ளே இருக்கும். 1 தீமோத்தேயு 1:7 வசனம் சொல்லுகிறது, அவன் பயத்தில் உள்ள ஆவியை தராமல் கொடாமல் பலம், அன்பு, தெளிந்த புத்தி உள்ள பசுத்த ஆவியை தந்து அருளின தேவன். இட்ஸ் ஆல்ரெடி இன் us. அப்ப அவருடைய பிஹேவியர் அத்தனையும் நமக்குள்ள இருக்கு. இதை இன்னொரு வாட்டி அவர் தரணும்னு அவசியமே கிடையாது. அவர் அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவருடைய வார்த்தை நேற்றும் என்றும் என்றும் மாறாததாய் இருக்கிறது. இந்த ரட்சிப்பு என்றென்றுமே அழியாதது. அவர் அது நித்தியமாய் இருக்கிறது நமக்குள்ளே. அவர் எப்பவுமே நம்மை வழிநடத்துவார். அவர் எப்பவுமே புறமே தள்ளாத தேவன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், துக்கமுகமாய் காணாத இருங்கள். இந்த வருடம் கடந்து விட்டது, அடுத்த வருடம் வருகிறது. நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டது அதிசயமான ஒரு தேவனாலே, இம்மானுவேல் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். சமாதான பிரபு எனப்படுவார். அப்போ சமாதான பிரபுவின் பிள்ளைகளான நமக்கு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? கிடையாது. அப்போ அந்த சமாதானம் இல்லாம இருக்கிறோம்னா அது நம்மளுடைய சுயத்தினாலே அல்லது நாம் சம்பாதித்த ஒரு காரியம், நம்மளுடைய பிழைகளாலே நாம் சம்பாதித்தது சமாதானம் அற்ற அந்த எண்ணங்கள். ஹல்லேலூயா. அப்போ அவர் சமாதான பிரபு. அவர்தான் ஃபர்ஸ்ட். அந்த சமாதான பிரபு, சமாதானம் சொல்றதுக்கு அவர்தான் பாத்திரர். அந்த பாத்திரத்துக்கு உரியவருடைய பிள்ளைகள் நாங்கள். ஹல்லேலூயா. அப்படியே சமாதானம் மற்றவர்களாய் நாம் காணப்படவே கூடாது.
நம் எண்ணங்கள் பரிசுத்தமாய் இருக்கணும். ஏனென்றால் அவருடைய ஆலோசனை அவர் வைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்று ஒருவர் பிறப்பார். அவர் கிறிஸ்து இயேசுவாக இருந்து நம்மளை ரட்சிப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் தமது ஜனங்களை ரட்சித்து அவர்களுக்கு என்னென்ன கொடுப்பார்? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த சாயலோடு நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த சாயலோடு நாம் காணப்படுகிறோம். இதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதனாலே நாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறோம். இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே காணப்படுகிறது. எந்த ஆசீர்வாதம்? சமாதானம், சந்தோஷம், நித்திய பிரபுவான அவருக்குள்ளே நாம் காணப்படுகிற இத்தனை சுபாவம். அந்த எத்தனை சுபாவம்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இத்தனை காரியமும் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, நமக்குள்ளே இருக்கிறது. இம்மானுவேலுடைய பிள்ளைகளான நாம் என்னவா இருக்கிறோம்? சமாதான பிரபுவின் தேவனான பிள்ளைகளாய் நாம் சமாதானத்தோடு காணப்படுகிறோம். அதிசயம் செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நம்மளுடைய வாழ்விலே எப்பொழுதும் அதிசயங்கள் நடக்கிறது. நாம் ஆலோசனை அற்றவர்களாய் இருக்கும்போது அவர் ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறனாலே பலனற்று காணப்படுகிற நாட்களிலே அவருடைய பலத்தினாலே அவர் இடைப்படுகிறார். அவர் நித்திய பிதாவாய் இருக்கிறதுனால அவருடைய வார்த்தை என்றும் அழியாதது. அந்த வார்த்தையின்படி நம்மளை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலே நாம் எப்பொழுதும் சமாதானமாய் காணப்படுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாள் என்றால், இந்த கிறிஸ்து நாள் பிறந்த நாளை நாம் ஏன் அனுசரிக்கிறோம் என்றால், இதை நினைவு கூறும்படியா. அது பாருங்க, வருஷ கடைசியில தான் இது வருது. அந்த வச்சவங்க நல்லா தான் வச்சிருக்காங்க. ஏன்னா வருஷம் ஆரம்பத்துல இருந்து என்ன ஆறுது? அந்த ஒரு நாள் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே என்ன ஆயிடுறது? அதிசயம் செய்தவரையும் ஆலோசனை கர்த்தரையும் வல்லமையுள்ள தேவனையும் மறந்து வல்லமை அற்றவர்களாய், ஆலோசனை அற்றவர்களாய், துக்க முகமாய், சஞ்சலம் உள்ளவர்களாய், வாக்குவாதம் செய்கிறவர்களாய் இப்படிதான் இருக்கிறோம். உடனே அவங்க என்ன பார்த்தாங்க? வருஷ கடைசியில கிறிஸ்து பிறந்திருக்கிறான் என்று திருப்பியும் ஞாபகம் ஊட்டுகிறார். என் தேவ ஜனமே, ஞாபகம் ஊட்டியிருக்கிற காரியங்களை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். வருடம் முழுவதும் every month you should remember. அவர் அதிசயமானவர், அவர் அற்புதத்தின் தேவன், ஆலோசனை கர்த்தர். இந்த பாருங்க, இட்ஸ் a wonderful, you know, எப்பவுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு போய் அமைதியா தூங்கி பாருங்க. ஏஞ்ச உடனே அவர் ஆலோசனை தந்திருப்பாரு. அவருடைய வசனத்தினால் நீங்க அதுவே உட்கார்ந்து யோசிச்சு இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னா உங்களுக்கு இருக்கிற விசுவாசமே வெளியே போயிடும். நீங்க இவ்வளவுதான் இருக்கும் விசுவாசம், அதுக்குள்ள வெளியே போயிடும். அதனாலே இன்று அவர் நினைவு கூர்ந்தபடி நாம் கிறிஸ்துவர்களாய் ஏன் காணப்படுகிறோம் என்றால், கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். இம்மானுவேல் தமது ஜனங்களை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பார் என்று ரட்சிப்புனாலே விடுதலைன்னு அர்த்தம். அப்ப எதுல இருந்து விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை. பாவம்னா என்ன? மீறுதல் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். எதை மீறுகிறோம்? விசுவாசத்திலிருந்து மீறுகிறோம். என் பிள்ளைகளே, நாம் விசுவாசம் அற்றவர்களாய் மாறும் பொழுதுதான் நாம் மீறுகிறோம். இம்மானுவேலுக்கு பிறந்த நான் என்று நான் நினைவு கூறினேன் என்றால், நான் விசுவாசத்திலே நிலைத்து நிற்பேன் என்றால், அவர் என்ன சொல்லுகிறார் என்று ஆலோசனை தேடி நாடி செல்லுவேன். எதற்கென்றால் அவர் அதிசயம் செய்கிறவர். அந்த பலத்தை எனக்கு தந்து அந்த அதிசயத்தை எனக்கு செய்வார் என்று நினைவோடு. பாவம் எங்கே பிறக்கிறது என்றால், நாம் அவரை மறந்து விட்டு நான் அவருக்கு தான் பிறந்திருக்கிறேன் என்று நினைவு கொள்ளாமல் பாவம் பாவம் பெருசா எடுத்துக்காதீங்க. ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்துல அதிசயமானவரையும் வல்லமையுள்ள தேவனையும் ஆலோசனை கர்த்தரான கர்த்தத்துவம் உள்ளவரையும் ராஜாதி ராஜனான இம்மானுவேலையும் நாம் மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. Don't forget him. Remember December 25th and you can remember every day that he is in us.
நமக்குள்ளே அவர் இருக்கிறார். சர்வ அங்க தகனி பலியாக நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆலோசனை அல்ல, நம்மளுடைய சித்தம் அல்ல, நம்மளுடைய ஆசைகள் அல்ல, நம்மளுடைய விருப்பங்கள் அல்ல, தேவ சித்தமும் தேவ ஆலோசனையும் தேவ ஞானமும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இருப்பது போல. இதை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, இயேசு என்ன பண்ணினார்? தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு என்று சொல்லியிருக்க ஒரு நபர் நான் தான்ன்றதை அவர் ஏற்றுக்கொண்டார். வேதத்தை படிச்சீங்கன்னா இன்னொரு இயேசுவும் அங்க இருந்தாருன்றது இருக்கு. ஆனா அந்த இயேசு சொல்லலையே இந்த இயேசு. இந்த இயேசு சொன்னார், நான் தான் அந்த இயேசு, என் பிதாவின் சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். என் தேவ ஜனமே, இன்றைய நாளில் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள், என் தேவ சித்தத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுப்பேன். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், அவரிடத்தில் நான் எல்லாவித நன்மையும் பெற்றுக் கொள்வேன் என்று மீண்டுமாய் நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் அதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நிறைவான ஆசீர்வாதத்தினாலே உங்களை கர்த்தர் செழிப்பாக்குவார். செழிப்பாய் இருக்கிறீர்கள், இந்த செழிப்பை நீங்கள் காண்பீர்கள். He has blessed you. அவர் உங்களை செழிப்பாய் வைத்திருக்கிறார். When you eat, நீங்க அப்ப சாப்பிடும்போது யோசிச்சு பாருங்க, we eat the best. நம்ம நல்லா சாப்பிடுறோம். உடுக்கும் போது யோசிச்சு பாருங்க, நம்ம உடுத்திருக்கிற dress best. அது don't see the cost. What we wear is the best. When we see our friends, they are the best friends. When we see our colleagues, they are the best colleagues. When we see our believers, they are the best believers. இப்படி பார்த்த உடனே no judging best. ஏனென்றால் இம்மானுவேல் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பின் பாதையிலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுத்தாங்க. ஆமென்.